நுகர்வோருக்கு சற்றே நிம்மதி. சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட விலைச்சரிவின் தாக்கம் உள்நாட்டு சந்தையிலும் பிரதிபலித்துள்ளதால் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளன. கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்த விலை நிலவரத்தில் இன்றைய வீழ்ச்சி நகை வாங்க திட்டமிட்டிருந்த பொதுமக்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஓரளவு நிம்மதி. இலங்கை நகை விற்பனையாளர் வட்டாரங்களினுடைய தகவலின்படி 24 கேரட் தங்கப்பவுனின் விலை ரூபாய் 5000 வரை குறைந்துள்ளது. இதன்படி 24 கேரட் தங்கப்பவுனின் விலை ரூபாய் 3,78,000ஆகவும் 22 கேரட் தங்கப்பவுனின் விலை ரூபாய் 3,47,800ஆகவும் பதிவாகியிருக்கிறது. அதேபோல 1 கிராம் 24 கேரட் தங்கத்தினுடைய விலை ரூபாய் 47,250ஆகவும் 22 கேரட் தங்கத்தின் விலை ரூபாய் 43,475ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தங்கத்துடன் இணைந்து வெள்ளியினுடைய விலைகளும் இன்று சர்வதேச சந்தையில் கணிசமான அளவு வீழ்ச்சியடைந்திருக்கின்றன. அமெரிக்க டாலரினுடைய வலிமை அதிகரித்ததும் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சொத்துக்களில் இருந்து பிற முதலீட்டு வாய்ப்புகளுக்கு நகர்த்தும் வெள்ளி விலையிலும் அழுத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சந்தை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையை பாதிக்கும் முக்கிய காரணிகளில் அமெரிக்க மத்திய வங்கியினுடைய வட்டி விகித கொள்கை, அமெரிக்க டாலரின் பெறுமதி, உலக பொருளாதார நிலைமை மற்றும் புவியியல் அரசியல் சார் பதற்றங்கள் உள்ளடங்குகின்றன. இவற்றில் ஏற்பட்ட மாற்றங்களே அண்மைய விலையினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் விளக்குகின்றார்கள். பொதுவாக இந்த கடந்த மாதங்களில் தங்கம் வரலாறு காணாத அளவில் உயரத்தை எட்டியிருந்த நிலையில் தற்போதைய நில விலைச்சரிவு சந்தையில் இயல்பான திருத்தமாகவே பார்க்கப்படுகிறது. நீண்டகால முதலீட்டாளர்கள் இதனை வாங்குவதற்கான வாய்ப்பாக கருதினாலும் குறுகிய காலத்தில் விலை மேலும் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். நகை வியாபாரிகள் சில விடயங்களை முன்வைக்கின்றார்கள். அதாவது விலை குறைந்துள்ளதால் திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்காக நகை வாங்குவோரினுடைய வருகை அதிகரிக்கும் வாய்ப்பிருக்கிறது. இருந்தாலும் இந்த சர்வதேச சந்தை நிலவரத்தை பொறுத்தவரையில் உள்நாட்டு விலைகளும் தினசரி மாறக்கூடும் என்பதால் வாங்கும் முன் அன்றைய விலையை உறுதிப்படுத்துவது அவசியம் என அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். பொருளாதார நிபுணர்கள் மேலும் சில விடயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். உலகளாவிய பணவீக்க எதிர்பார்ப்புகள் குறைவதும் முதலீட்டாளர்களுடைய அபாய மனப்பான்மையில் ஏற்பட்ட மாற்றங்களும் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆகவே எதிர்வரும் நாட்களில் விலைகள் சர்வதேச பொருளாதார செய்திகள் மற்றும் அமெரிக்க டாலரின் நகர்வுகளை பொறுத்தே அமையும் என்று சொல்லி அவர்கள் மதிப்பிடுகிறார்கள். இன்றைய விலை வீழ்ச்சி நுகர்வோருக்கு சாதகமாக இருந்தாலும் கூட தங்கம் மற்றும் வெள்ளி சந்தைகள் இயல்பாகவே அதிக ஏற்ற இறக்கங்களை கொண்டவை என்பதால் முதலீட்டு முடிவுகளை எடுக்கும் முன் சந்தை நிலவரத்தை கவனமாக ஆராய்வது அவசியம். தற்போதைய விலைச்சரிவு தற்காலிகமா அல்லது நீண்டகால போக்கின் தொடக்கமா என்பது அடுத்த சில நாட்களில் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏதேனும் புதிய பொருளாதார அல்லது அரசியல் நெருக்கடி ஏற்பட்டால் விலை மீண்டும் வேகமாக உயரக்கூடும் என்று அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். நிதி ஆலோசகர்களினுடைய கருத்தின்படி பார்த்தீங்கள் என்றால் நீண்டகால பயன்பாட்டிற்காக அல்லது திருமண தேவைக்காக தங்கம் வாங்குபவர்கள் சந்தை விலையை தொடர்ந்து கவனித்து கட்டங்களாக வாங்குவது நல்லது. ஒரே நேரத்தில் முழு தொகையையும் முதலீடு செய்வதை விட விலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு படிப்படியாக வாங்குவது அபாயத்தை குறைக்க உதவும். அதோடு நகை வாங்கும் போது தங்கத்தின் விலை மட்டுமல்லாமல் செய்கூலி, சேதாரம், வரி உள்ளிட்ட கூடுதல் செலவுகளையும் கவனிக்க வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தங்கத்தை முதலீட்டு கருவியாக பயன்படுத்துபவர்கள் குறுகிய கால விலை மாற்றங்களை மட்டும் வைத்து முடிவெடுக்காமல் நீண்டகால சந்தை போக்கை கருத்தில் கொள்ள வேண்டும். அதேவேளை உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் தங்க விலையில் திடீர் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியதால் முதலீட்டை பல்வேறு சொத்துக்களில் பகிர்ந்து வைப்பது சிறந்த அணுகுமுறை. தங்க விலை குறைந்துள்ளதால் நகை வாங்கும் திட்டத்தை மீண்டும் தொடங்கியுள்ளதாக பல குடும்பங்கள் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக வரவிருக்கும் திருமண காலத்தை முன்னிட்டு நகை வாங்குவதற்கான ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. விலை இன்னும் சில நாட்கள் குறையும் என்ற நம்பிக்கையுடன் சிலர் காத்திருக்க, மற்றவர்கள் தற்போதைய விலையிலேயே வாங்க தொடங்கியிருக்கிறார்கள். இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் தங்கத்தினுடைய விலை தற்போது சர்வதேச சந்தை மாற்றத்தின் தாக்கத்தால் சரிவை சந்தித்திருக்கிறது. தற்போதைய தரவுகளின்படி கடந்த வாரத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது விலை குறைந்திருப்பது நுகர்வோருக்கு சாதகமான செய்தியாகும். இருந்தாலும் தங்கத்தின் விலை எப்போது உலக பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து மாறக்கூடியது. எனவே வாங்கும் முன் அன்றைய சந்தை விலையை உறுதிப்படுத்தி தேவைக்கும் நிதி திட்டத்திற்கு மீட்ப முடிவெடுப்பது சிறந்ததாகும்.